Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான ஸ்டடி பிளான் கேட்டிருந்தீங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சப்ஜெக்ட் வைஸ் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதை மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அந்த கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் அதை மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து கம்பல்சரி பாருங்கள் மேம், நீங்கள் சொன்னீங்க நான் இதை மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா நான் சொன்னதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 1 marks சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், மேட்ச் த ஃபாலோயிங் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது டோட்டலாக நீங்கள் தரோவாக இருக்கணும். ஓகே, அதில் வந்து 100 out of 100. அதாவது மேம் இதில் எந்த ஃபில்அப் கேட்டாலும் எந்த சூஸ் கேட்டாலும் இதுதான் ஆன்சர். ஏன்னா 1 marks ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக நம்ம 1 marksல ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஸோ 100 out of, அதாவது 100% நீங்கள் அதில் ஷுரிட்டி தரணும். 1 marks ஃபுல்லாக நான் தரோவாக இருக்கேன் அப்படின்றவங்க, ப்ளஸ் நம்ம மார்க் பண்ண அந்த கொஸ்டின் ஆன்சர் டீட்டெயில் இதெல்லாம் நம்ம படிக்கணும்னு நம்ம மார்க் பண்ணுவோம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில். அதெல்லாம் பார்த்தீங்கனாலே ஃபார் 50 நீங்கள் 40 கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். ஃபார் 100 நீங்கள் வந்து 80 to 90, ஈவன் 90 above கூட நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? ஆனால் நான் சொல்கிற மாதிரி 1 marks ப்ரிப்பேர் பண்ணிட்டு நமக்கு கொடுத்த கொஸ்டின் ஆன்சர் டீட்டெயிலு ட்ராயிங்கு மேப் ஒர்க்கு இது எல்லாமே நான் வந்து கிளியராக சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில். அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக அடிச்சிடலாம். சாரி, அண்ட் தென் போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக, சரிங்களா? ஸோ இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் இயல் 1, 2, 3. அடுத்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 அண்ட் யூனிட் 2. மேத்தமேட்டிக்ஸில் சாப்டர் 1 and 2 அண்ட் தென் 4.1 வரும். நெக்ஸ்ட்டு சயின்ஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 and 2 ஃபிசிக்ஸ், யூனிட் 10 and 11 கெமிஸ்ட்ரி, யூனிட் 17, 18 பயாலஜி, சோஷியல் சயின்ஸ் யூனிட் 1, 2, 3 ஹிஸ்ட்ரி, and then unit 1, 2, 3 geography. அதாவது unit 1, unit 2, unit 3 geographyல, unit 1 and unit 2 economics, unit 1 and unit 2 civics. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் மிட்டம்கான போர்ஷன்ஸ். ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க மேக்ஸிமம். இல்லையா உங்களுக்கு ஜூலை மேக்ஸிமம் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக், இல்லை ஆகஸ்ட் 8 அந்த மாதிரி கூட தள்ளி போகலாம். நமக்கு இன்னும் எக்ஸாக்ட் டேட் தெரிஞ்ச உடனே நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த போர்ஷன்ஸை வச்சு அதுக்கடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த வீடியோ வச்சு இந்த ஸ்டடி பிளானை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க 100ல் 80 to 90% பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா மேம்? நான் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் மேக்ஸிமம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க ஃபஸ்ட்டு சாப்டர் எல்லாத்துலேயுமே. இங்கே இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் இயல் 1 முடிச்சிருப்பீங்க, இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் யூனிட் 1. ஸோ எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் யூனிட்லாம் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க படிச்சுட்டு. ஸோ இன்னிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஜூலை 6 தமிழ் இயல் 1 அப்படி இது இன்றைக்கி உங்களால் இனிமேல் வந்து ஏன்னா அப்லோட் பண்ணுறதை நான் லேட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இல்லைன்னா நாளைக்கு சண்டே இல்லைங்களா, கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. இந்த இதில் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ன்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஒர்க் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஜூலை 7 டுமாரோ பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் இயல் 1 ஆல்ரெடி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஈவன் யூனிட் 1 ப்ரோஸ் ஆர் சப்ளிமெண்ட், ஐ மீன் அண்ட் சப்ளிமெண்ட்ரி, நாட் ஆர். ப்ரோஸில் வந்து அதிகமாக இருக்கும் இல்லைங்களா, சப்ளிமெண்ட்ரியில் அந்த ரீஅரேஞ்ச் த சென்டென்சஸ் இன் கொஹரண்ட் ஆர்டர் அதுதான் வரும் மேக்ஸிமம். அதனால் நீங்கள் வந்து தமிழும் இங்கிலீஷும் ஜஸ்ட் ரெண்டுமே ஒரே நாளில் முடிச்சிருங்க நாளைக்கு ஜூலை 7 இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஏன்னா மேக்ஸிமம் இயல் 1 கம்ப்ளீட் பண்ணிகிட்ருப்பீங்க, இதுலேயும் யூனிட் 1 கம்ப்ளீட் பண்ணிகிட்ருப்பீங்க. அடுத்தது ஜூலை 8 பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சாப்டர் 1 டைம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜூலை 9 த சேம் மேக்ஸ் சாப்டர் 1 எது வரைக்கும் இதில் முடிச்சிங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. தென் ஜூலை 10 சயின்ஸ் யூனிட் 1 ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அடுத்து ஜூலை 11 சயின்ஸ் யூனிட் 2 ஃபிசிக்ஸ். ஸோ யூனிட் 1 யூனிட் 2 கண்டினியூஸாக சயின்ஸில் ஃபிசிக்ஸ் 2 லெசன் வந்து ஜூலை 10 and 11 முடிச்சிருங்க. இதை யூனிட் 1 ஃபிசிக்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்ததா அப்படியே யூனிட் 2 நான் யூனிட் 1 ரிவிஷன் மட்டும் பண்ணிவிட்டேன். ஏன்னா வந்து எனக்கு ஆல்ரெடி நான் படிச்சிட்டேன் மேம் அப்படின்றவங்க ரிவிஷன் பண்ணிவிட்டு யூனிட் 2 அந்த டேக்கு மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒன்றுனா ஸ்கிப் பண்ணி மேலே கொண்டு வந்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக ஃபைனல் ரிவிஷனுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஜூலை 11 சயின்ஸ் யூனிட் 2 ஃபிசிக்ஸ் இல்லைங்களா. ஸோ இந்த ஃபிசிக்ஸ் நான் வந்து இந்த யூனிட் 1 முடிச்சிட்டேன் அப்படின்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 an hour போதும். நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்து யூனிட் 2 கம்ப்ளீட் பண்ணுங்கள். யூனிட் 2 முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள், ஏன்னா நமக்கு ஷார்ட் டியூரேஷன் நான் வந்து அப்லோட் பண்ணது இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான
ஸ்டடி பிளான் வந்து லேட்டாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் ஃபஸ்ட் டேர்ம் முடிச்சிட்டோமே, ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் முடிச்சதுக்கப்புறம் குவார்ட்டர்லிக்கு வந்து நம்ம இன்னும் ஏர்லியராக சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணால் நிறைய டைம் கிடைக்கும். ஸோ ஒரு லெசனுக்கு நம்ம நியர்லி 3-4 டேஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதனால் இப்போ மட்டும் இந்த ஒரு 1 மந்த் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது வரும். ப்ரிப்பேர் பண்ணாதவங்க, ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவங்க ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிகிட்டே நீங்கள் அடுத்தடுத்து மேலே கொண்டு வந்துடுங்க. மேம் நான் இந்த ஃபிசிக்ஸ் 1 and 2 ரெண்டுமே படிச்சிருக்கேன் அப்படின்னா ஒரே நாளில் ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்த நாளில் இந்த ஹிஸ்ட்ரியை கொண்டு வந்துடலாம். புரியுதுங்களா? அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக முடிக்கலாம். ஜூலை 11 சயின்ஸு. அதே மாதிரி ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போது ஜூலை 11 சயின்ஸில் யூனிட் 2 ஃபிசிக்ஸ் எடுக்கிறீங்களா, யூனிட் 2 ஃபிசிக்ஸில் நான் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் போட்டிருப்பேன் இல்லையா, அந்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸு 1 மார்க்கு இதெல்லாம் மட்டும் நீங்கள் தரோவாக பண்ணிங்கனாலே அபவ் 80 நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஃபார் 100 ஐம் சேயிங், ஃபார் 50 நியர்லி 35 to 40 நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? அந்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் நான் வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றவங்க ஃபுல்லாக தரோவாக படிச்சுக்கோங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன், இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் மட்டுமாவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே நல்ல மார்க் எடுக்கலாம். அடுத்து ஜூலை 12 சோஷியல் சயின்ஸ் யூனிட் 1 and 2 ஹிஸ்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தென் ஜூலை 13 சோஷியல் சயின்ஸில் யூனிட் 1 and யூனிட் 2 ஹிஸ்ட்ரி த சேம். இதில் யூனிட் 1 முடிச்சுக்கோங்க, இதில் யூனிட் 2 முடிச்சுக்கோங்க. இல்லை மேம் நான் ஆல்ரெடி வந்து ஹிஸ்ட்ரியில் தரோவாக இருக்கேன்னா ஒரே நாளில் ரிவிஷன் போட்டுக்கோங்க. யூனிட் 1 and 2 ரிவிஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த இயல் 2 இங்கே மேலே கொண்டு வந்துடுங்க தமிழுக்கு. சரிங்களா? அடுத்தது ஜூலை 14 தமிழ் இயல் 2. அடுத்து ஜூலை 15க்கு இங்கிலீஷ் நம்ம அலாட் பண்ணலாம். யூனிட் 2ல் வர ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ், ப்ரோஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க, பேராகிராஃப் கொஸ்டின் எல்லாமே. அண்ட் தென் சப்ளிமெண்ட்ரி. ஜூலை 16 பார்த்திங்கன்னா மேத்தமேட்டிக்ஸில் சாப்டர் 1 and 2 ஆல்ரெடி நம்ம சாப்டர் 1 and 2 வந்து நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் 1 மட்டும் பார்த்தோம் இல்லையா, அந்த பெண்டிங் இருந்ததுன்னா சாப்டர் 1ல் பாருங்கள், இல்லைனா சாப்டர் 2 ஸ்ட்ரைட்டாக போயிடுங்க. ஜூலை 17 மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் 2 ரிமைனிங் இருக்கும் இல்லையா அது. நெக்ஸ்ட் ஜூலை 18 பார்த்தீங்கன்னா சயின்ஸில் வந்து யூனிட் 10 and யூனிட் 11 கெமிஸ்ட்ரிக்கு வாங்க. யூனிட் 10 ஏன்னா எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து யூனிட் டெஸ்ட்க்கு நம்ம படிச்சிருப்போம். அதனால் ஃபஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா யூனிட் 11க்கு ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிவிடுங்க. ஜூலை 19 சயின்ஸ் யூனிட் 10 and 11 கெமிஸ்ட்ரியே வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஜூலை 20 சோஷியல் சயின்ஸ் யூனிட் 3 ஹிஸ்ட்ரியில் யூனிட் 3 அண்ட் தென் யூனிட் 1 ஜியாகிரஃபியில் யூனிட் 1 ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் யூனிட் முடித்ததுனால நீங்கள் ஸ்கிப் பண்ணி மேக்ஸிமம் ஜூலை 16க்குள்ளே நீங்கள் அதை கொண்டு போயிடலாம் இந்த பேஜில் இருக்கிறத. ஜூலை 21 பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ் யூனிட் 2 ஜியாகிரஃபி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜூலை 22 தமிழ் இயல் 3 இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கனாலே 50க்கு நியர்லி வந்து 40 அபோவ் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். 40+ அபோவ் அந்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸுன்னு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா 9th ஸ்டாண்டர்ட், அந்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் சப்ஜெக்ட் வைஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கை கொடுக்குறேன், அந்த வீடியோ லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜூலை 23 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சப்ஜெக்ட் யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 போம் வந்து யூனிட் 1 போமும் நம்ம ரெடி பண்ணல, யூனிட் 2 போமும் நம்ம ரெடி பண்ணல இல்லையா, அதனால் இது வந்து ஒரே நாளில் ஜூலை 23 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜூலை 24 வந்து மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் 2 ரிமைனிங் அண்ட் சாப்டர் 4.1 ஜாமெட்ரி இருக்குது இல்லையா, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஜூலை 25 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட் யூனிட் 17 and 18 பயாலஜியில் வந்து யூனிட் 17 and யூனிட் 18 பெண்டிங் இல்லையா, ஸோ அதை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். சப்போஸ் யூனிட் 17 படிச்சுக்கோங்க, 18th வந்து அதாவது நீங்கள் 17 முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா 18 ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஜூலை 26 பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ் யூனிட் 3 ஜியாகிரஃபியில் யூனிட் 3 நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா அது. நெக்ஸ்ட்டு ஜூலை 27 பார்த்தீங்கன்னா தமிழ் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா ரிவிஷன் பண்ணிவிட்டு சோஷியலில் யூனிட் 1 சிவிக்ஸ். ஜூலை 28 இங்கிலீஷில் ரிவிஷன் கொஞ்சம் நேரம், அதாவது இந்த கிராமர் பார்ட் எக்ஸசைஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 hour ரிவிஷன் பண்ணிவிட்டு சோஷியல் சயின்ஸ் யூனிட் 2 சிவிக்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஜூலை 29 மேக்ஸ் ஆல்ரெடி நம்ம 4.1 வரைக்கும் நம்ம ஈஸியாக எக்கச்சக்க டைம் உங்களுக்கு வந்து நிறைய டைம் கிடைக்கும். ஸோ அதனால் அதிலே முடிச்சுட்டு ரிவிஷன் வேணும்னா பெண்டிங் எது விட்டுருக்கீங்களோ அதை ரிவிஷன் பண்ணிவிட்டு சோஷியல் சயின்ஸ் யூனிட் 1 எக்கனாமிக்ஸில் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க.
ஜூலை 30th சயின்ஸ் யூனிட் 17 அண்ட் 18 பயாலஜி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் தென் ஃபைனலி ஜூலை 31 சோஷியல் சயின்ஸ் யூனிட் 2 எக்கனாமிக்ஸ் பெண்டிங் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து முடிச்சிடணும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூலை 7 சண்டேயில் வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஆல்ரெடி நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிறீங்கன்னா தமிழுக்கும் வந்து ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை 14 தமிழ் இயல் 2 இதை முடிச்சுட்டு அடிஷ்னலாக உங்களுக்கு சயின்ஸ் டஃப்பாக இருந்தால் சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் டஃப்னா சோஷியல் சயின்ஸ், தென் மேக்ஸ், இங்கிலீஷ். ஸோ இந்த மாதிரி சண்டேஸில் மட்டும் உங்களுக்கு என்ன மேம் அந்த ஒரு நாள் தான் ஃப்ரீ கிடைக்குது அப்படின்னிங்கன்னா நம்ம ஷார்ட் டியூரேஷனில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்க நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து எப்படி உங்களுக்கு வந்து பிளான் முடிக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைம் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. இல்லை மேம் நான் வந்து எதுவுமே இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்றவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு 1 month நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். தமிழ் முடிச்சுட்டு ஒரு 2 hours நீங்கள் வந்து 2 hour 1 hours to 2 hour, ஓகே 1 hour to 2 hours நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் லைட்டாக அட்லீஸ்ட் half of the lesson முடிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். த சேம் திங் அந்த சண்டேஸில் மட்டும் நான் சொல்கிறேன், மற்ற நாள்லாம் வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ண மாதிரி ஷெட்யூல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஜூலை 21 பார்த்தீங்கன்னா அதுவும் சண்டேயில் வருது. நமக்கு சோஷியல் சயின்ஸ் வருது இல்லையா, யூனிட் 2 ஜியாகிரஃபி மட்டும் கொடுத்துருக்கோம். அப்போது அந்த இதிலே வந்து நீங்கள் ஜியாகிரஃபியில் நெக்ஸ்ட்டு யூனிட் 3 கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா ஒரு லெசன். ஏன்னா சண்டேன்றதுனால நான் சொல்கிறேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 21 எக்ஸ்ட்ரா டேஸ் நமக்கு இது கிடைக்கிது. ஃபைனலி 28 இதில் 1 hour to 2 hours வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு சப்ஜெக்ட் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய சாய்ஸ் தான். மேம் நான் இந்த சப்ஜெக்ட் ரொம்ப வீக், இதில் ஃபோக்கஸ் கொஞ்சம் அதிகமாக காமிக்கணும் அப்படின்றவங்க வந்து இந்த சண்டேஸில் டைம் எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட்ஸ்க்கு. நம்ம பிளான் பண்ண சப்ஜெக்ட்ஸை இந்த டேஸில் வந்து நீங்கள் முடிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். சரிங்களா. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நல்லா வந்து தரோவாக ப்ரிப்பேர். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.